ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதிய உயர்வு, அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 7,500 உயர்த்த நிதியமைச்சரிடம் கோரிக்கை. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓய்வூதியர்களின் அமைப்பான EPS 95 தேசிய போராட்டக் குழுவின் பிரதிநிதிகள் வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தனர். குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதம் ரூபாய் 7,500 உயர்த்தி வழங்க வேண்டும் என நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். குழுவின்படி சீதாராமன் அவர்களின் தேவைகளுக்கு அரசாங்கம் உணர்தென் இருப்பதாகவும் அவர்களின் கோரிக்கையை பூர்த்தி செய்வதற்கான வழியை கண்டறிய முயற்சிப்பதாகவும் உறுதியளித்தார். EPS 95 தேசிய போராட்டக் குழுவில் NAC சுமார் 78 லட்சம் ஓய்வு பெற்ற ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் 7.5 கோடி தொழில்துறை பணியாளர்கள் உள்ளனர். குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதியோர்களின் தேவைகளை அரசாங்கம் உணர்ந்து செயல்படுவதாகவும் EPFO முன்வைத்துள்ள திட்டங்களை தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் நிதியமைச்சர் தூதுக்குழுவிடம் உறுதியளித்துள்ளார். ஓய்வூதியம் பெறுவோருக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் அதற்கான தீர்வு காணப்படும் என்றும் அவர் மீண்டும் உறுதியளித்தார். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த மாதம் EPS 95 NAC பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் என்று உறுதியளித்தார். EPS 95 NAC உறுப்பினர்கள் தற்போதைய சராசரி மாத ஓய்வூதியம் ரூபாய் 1,450க்கு பதிலாக ரூபாய் 7,500 மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். EPS உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கு முழு மருத்துவ காப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோருகின்றனர். EPS 95 NAC தலைவர் அசோக் ராவுத் கூறுகையில், கடந்த 8 ஆண்டுகளாக ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த கோரி வருகின்றனர். ஆனால் அவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு கவனம் செலுத்தவில்லை. 36 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய்க்கும் குறைவான ஓய்வூதியம் பெறுவதாகவும் அமைப்பு சமீபத்தில் தெரிவித்திருந்தது. வழக்கமான ஓய்வூதிய நிதிக்கு நீண்டகால பங்களிப்புகளை செய்தாலும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மிக குறைந்த ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள் என்று ராவுத் கூறுகின்றார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.